வணக்கம். 28 தொகுதிக்கு மேல் கிடையாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் கிடையாது. ஸ்டாலின் கண்டிப்பாக சொல்லிவிட்டார். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து உங்களுடைய ஆதரவால் தான் காணொலிகள் போட்டுட்டு வரோம். நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அந்த காணொலிகளை உங்களுக்கு போட முடியும். வாங்க இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது காங்கிரஸ் திமுக கூட்டணியில நிலைக்குமா அல்லது அங்கிருந்து வெளியேறி தாவேக்காவோட போயிடுமாங்கிறது தான் இப்ப சமீபத்துல உள்ள மிகப்பெரிய ஒரு டாபிக் அப்படிங்கிறத பாக்குறோம். இது சம்பந்தமான ஒரு முக்கியமான நிகழ்வு திமுகவுடைய முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினரான கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி போய் டெல்லியில பார்த்து வந்திருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ கண்டிப்பா ரெண்டு அரசியல்வாதிகள் பார்க்கும்போது அரசியல் தான் பேசியிருப்பாங்க. ஸோ எதுக்காக போனாங்க இந்த அம்மா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டு அரசியலை உற்று நோக்கி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இது இந்த தாவேக்காவில் உள்ள சில சலசலப்புகள் அல்லது எதிர்வினைகள், ரெண்டு சைட்ல இருந்து வர எதிர்வினைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான், அது சம்பந்தமான ஒரு நகர்வு தான் இந்த கனிமொழியினுடைய ராகுல் சந்திப்பு. ஆக இப்ப இவங்க சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப நமக்கு அங்கிருந்து என்ன மாதிரியான தகவல்கள் வருதுன்னா, இவங்க ஸ்டாலினோட மெசேஜை தெளிவா சொல்லிட்டாங்க. ராகுல் என்னன்னா, எங்களுக்கு நாங்க ஏற்கனவே 25 கொடுத்தோம் போன எலெக்ஷன்ல, அதுல நீங்க 18 ஜெயிச்சிங்க, ஓகேவா? அதே மாதிரி இந்த தடவை அதே 25 தான் எங்களால முடியும். ஆனா எங்களுக்கு நிறைய கூட்டணிகள், புது கூட்டணிகளும் உள்ள வராங்க, புது கட்சிகளும் உள்ள வராங்க. ஏற்கனவே உள்ள கூட்டணிகளும் நிறைய எங்களுக்கு கேட்கறதால நாங்க இதுக்கு மேல உங்களுக்கு தர முடியாது. மேக்சிமம் ஒரு 3 அதிகமா கொடுத்து 28 தரலாம், ஒரு ராஜ்யசபா தரலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல எங்களால முடியாது. எங்களுக்கு ஏன்னா நாங்க அப்சல்யூட் மெஜாரிட்டியில வந்தாதான் எங்களுக்கு பிரச்சனை இல்லாம நாங்க 5 வருஷம் ஆட்சியை ஓட்ட முடியும். அதனால இதுதான் எங்களுடைய ஸ்டாண்டு. இதுதான் தலைவர் ஸ்டாலின் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். அவ்வளவுதான். நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, இதுக்கு ஒத்துக்கலைன்னா நீங்க தாவேக்காவோட போங்க, இல்லை நீங்க கூட்டணில இருந்து போட்டாலும் கூட எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. இதுதான் எங்களுடைய இறுதி முடிவு. அதாவது 28 தொகுதி மேக்சிமம், ஒரு ராஜ்யசபா. ஆட்சி அதிகாரத்துல தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பங்கு கிடையாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் காந்தியும் அதை ஏத்துக்கிட்டதா தான் தகவல் இருக்கு. அதை ராகுல் காந்தி ஏத்துக்கிட்டு மல்லிகார்ஜுன கார்கே அந்த விஷயத்த சொல்லி இப்போதைக்கு நம்ம கூட்டணி மாற வேண்டாம். ஏன்னா இது இப்போ இந்த டைம்ல மாறணும்னா நமக்கு வேற ஆல் இந்தியா லெவல்ல, டெல்லி லெவல்ல வேற சில பிரச்சனைகள்லாம் வரும். உதாரணத்துக்கு இந்தியா கூட்டணி இப்ப இங்க நம்ம கூட்டணியை முடிச்சுட்டோம்னா டெல்லியில அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால ஒரு அசம்பிளி 4-5 சீட் அதிகம், அந்த ஒரு விஷயத்துக்காக ஒட்டுமொத்தமா நேஷனல் லெவல்ல திமுக நம்ம பகச்சிக்க வேண்டாம், இந்தியா கூட்டணியை சிதைக்க வேண்டாம், அதனால நம்ம இந்த விஷயத்துக்கு ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைமை ஒத்துக்கிட்டதாகவும் கனிமொழியும் சாட்டிஸ்ஃபைடா தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு பாக்குறோம். கனிமொழி அவங்க எடுத்து சொன்னப்ப ஒரு முக்கியமான இன்னொரு விஷயமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒன்றியத்துல பாஜக ஆட்சி இருக்கு, அவங்க அதிமுகவோட கூட்டணி சேர்றாங்க. அந்த கூட்டணிக்கே அதாவது ஒன்றியத்துல ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய கூட்டணிக்கே எடப்பாடி பழனிசாமி 30 சீட்டுக்கு மேல தர முடியாதுங்கிறாரு. தெளிவா இருக்காரு. அதுக்கு மேல தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அது பாஜகவும் அதை ஒத்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க ஆட்சியிலையும் இல்லை, நிறைய மாநிலங்கள்ல தொடர் தோல்விதான் அடைஞ்சிட்டு வரீங்க. ஒன்றியத்துல ஆட்சி ஒரு பக்கம் இல்லைன்னா கூட எம்பிக்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட வர வர எல்லா தேர்தல்கள்லையுமே நீங்க தொடர் தோல்வியை தான் நீங்க கொண்டுட்டு வரீங்க. இந்த சூழல்ல உங்களுக்கு நாங்க நிறைய கொடுத்து அது தேர்தல்ல ரிஃப்ளெக்ட் ஆகி அதன் மூலம் அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் என்று சொல்லப்படுகிற, இப்ப நாங்க உங்களுக்கு 40 கொடுக்குறோம்னு வைங்க, நீங்க அதுல 10-15 தான் ஜெயிக்கிறீங்கன்னா மற்ற சீட்டெல்லாம் எங்களுக்கு வேஸ்டா போயிடுதுல. அதனால எங்களுக்கு உங்க ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு நாங்க இந்த அளவு தான் தர முடியுங்கிறதுக்கு ஜஸ்டிபிகேஷன் இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது பாஜகவுக்கே இவ்வளவுதான் கிடைக்குதுன்னா உங்களுக்கு நாங்க இது கொடுக்கறது நியாயம் தான். நீங்க சாட்டிஸ்ஃபைடா நீங்க இதை வாங்கிட்டு வேலையை செய்யுங்க, உங்க தொண்டர்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சோசியல் மீடியால அதை எதிர்த்து கூட்டணியை சிதைக்கிற மாதிரி திமுகவுக்கு எதிர்ப்பு கருத்துக்களை சொல்றவங்களெல்லாம் கொஞ்சம் நீங்க கண்டிச்சு வைங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கிரவுண்ட் லெவல்ல தலைவர்கள் லெவல்ல நம்ம சிங்க் ஆயிட்டோம், ஆனா கிரவுண்ட் லெவல்ல தொண்டர்கள்லாம் சேர்ந்து உழைக்கணும்னா அங்க இந்த மாதிரி அவங்க எதிர்ப்புறர்கள் 2 அணில இருந்து எழக்கூடாது. 2 அணில இருந்து மாறி மாறி நம்ம எதிர்ப்புறர்கள் விட்டுட்டே இருந்தோம்னா அது எலெக்ஷன் டைம்ல பிரச்சாரத்துக்கு போகும்போது அது பயங்கரமா எதிரொலிக்கும். இது கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது. அதே சமயம் இந்தியா கூட்டணிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இது ஒரு விதமான சோர்வை கொடுக்கும், ஒரு விதமான எதிர்ப்புணர்வு கொடுக்கும். அதனால நீங்க தயவு செஞ்சு உங்க கட்சிகிட்ட சொல்லுங்க, நாங்க எங்க கட்சிக்கு சொல்லிட்டோம் அப்படின்னு தான் கனிமொழி அங்க மிக தெளிவாக தெரிவித்து வந்திருக்காங்க. அதுக்கு அவங்க மேலிடமும் ஒத்துருக்கிறாங்க. இது சம்பந்தமா மேலிடம் பேசி வேணுகோபால் அனுப்பிச்சு
ஸ்டாலினை பார்க்க வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக வந்து இந்த கூட்டணி வந்து நல்லா நடக்கணும், அது வந்து கிரவுண்ட் லெவல்ல நல்லா ஜெல் ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி ரெண்டு கட்சியிலையும் வந்து எதிர்கருத்துக்களை பொது வெளியில பரப்பி இந்த கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்காம ரெண்டு கட்சி தொண்டர்களும் இருக்கணுங்கிறது தான் வந்து நம்ம இப்ப வந்து நடுநிலையாளருடைய ஒரு கருத்து. ஏன்னா இப்ப நமக்கு வந்து பொது எதிரி பாஜக RSS கும்பல் தான். அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த சூழல்ல நம்ம வந்து துரோகிகளுக்கு நம்ம கவனத்தை செலுத்தணும்னு வைங்க. கட்சியிலே அதாவது அலையன்ஸ் பார்ட்டிலே உள்ள துரோகிகளுக்கு வந்து நிறைய நேரத்தை செலவு பண்ணி அதுக்காக நம்ம வந்து என்ட்ரி போடுறதும் போஸ்ட் சோசியல் மீடியாவில் பண்றதும் இதெல்லாமே போச்சுன்னா அது இந்த நேரம் விரயமாவது, அது வந்து எனர்ஜியும் வேஸ்ட் தான் அது. ஸோ இதுக்கான எனர்ஜியை வந்து கூட்டணியை ஒற்றுமைப்படுத்துறதுக்கும் கூட்டணியை வந்து இன்னும் ஜெல்லாக்குறதுக்குமான முயற்சிகள் ஈடுபட்டா இந்த இந்தியா கூட்டணி வந்து நல்ல மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து காங்கிரஸ் மற்றும் திமுக தலைவர்களுடைய எண்ணம். அந்த எண்ணம் என்பது தொண்டர்கள் மத்தியிலையும் வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா தான் வந்து தேர்தல் டைம்ல வந்து இது எதிரொலிக்கும் அப்படிங்கிறது நமக்கு இந்த நேரத்துல சொல்லிக் கொள்கிற கருத்து. அதே சமயம் திமுக ஒரு ரொம்ப நல்ல பழக்கம் என்னன்னா, அவங்க கூட்டணி கட்சிக்காக உயிரே கொடுப்பாங்க, உயிரே கொடுத்து வேலை செய்வாங்க. ஒரு தலைவர்கிட்ட இருந்து வந்து இந்த கூட்டணி ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அதை வந்து சிறமேல் கொண்டு அவங்க அந்த திமுக தொண்டர்கள்லாம் உழைப்பாங்கிறது நம்ம வந்து பழைய 75 ஆண்டு கால வரலாறு திமுக வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தோல்வி டைம்லயுமே வந்து அவங்க தோண்டு போக மாட்டாங்க. அதே சமயம் ஒரு கூட்டணி கட்சியோட இருக்கணும், ஒரு நம்ம கூட்டணி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா அவங்க தொடர்ந்து அதுக்காக உழைப்பாங்க. அவங்க கிரவுண்ட் லெவல்ல ரொம்ப ஜெல்லாகி உழைப்பாங்க. அவங்க வந்து வேட்பாளர் வந்து மற்ற கட்சி கூட்டணி வேட்பாளராக இருந்தா கூட தங்கள் வேட்பாளர்களாகவே நினைத்து அவங்க தங்களுடைய உயிரை கொடுத்து வேலை செய்வாங்கிறது நமக்கு வந்து பழைய திமுகவுடைய வரலாறை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆக இந்த ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, திமுகவினுடைய இந்த கூட்டணி ஸ்பிரிட் வந்து காங்கிரஸுக்கும் வரணும். காங்கிரஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அது ஒரு சோர்வு நிலையில இருக்கு. 67 ஆட்சி இழந்த காங்கிரஸ் வந்து தன்னுடைய தொண்டர்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கோ அதிகப்படுத்துறதுக்கோ களப்பணி ஆற்றுறதுக்கோ தயார் கிடையாது. ஏன்னா அது வந்து தொடர்ந்து இந்த கூட்டணி மாறி மாறி அப்பயே இருந்து அவங்க பழக்கப்பட்டுட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து களத்துல ஆட்களே கிடையாது. அவங்க ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு ஒரு 1000 ஓட்டு இல்ல 500ல இருந்து 1000 ஓட்டு இருந்தாலே அதிகம். ஸோ பழைய காங்கிரஸ் எல்லாம் போயிடுச்சு, இப்ப அவங்க எல்லாம் வேற வேற கட்சிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத பாக்கலாம். ஆக இப்ப காங்கிரஸ் தான் வந்து இதுல இருந்து வந்து முழு முயற்சி எடுத்து இந்த கூட்டணியோட ஜெல்லாகி ஒர்க் பண்றதுக்கு முயற்சி எடுக்கணும். திமுக விசிகாலாம் வந்து அங்க ஏற்கனவே அவங்க கரெக்ட் ஸ்பிரிட்ல கரெக்ட் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. கம்யூனிஸ்டா இருந்தாலும் விசிகா இருந்தாலும் மற்ற இந்த முஸ்லீம் கட்சிகள் எல்லாமே வந்து அவங்க வந்து ஸ்பிரிட்டோட தான் இருக்காங்க. காங்கிரஸுக்கு தான் இந்த ஸ்பிரிட் வந்து போய் ரொம்ப நாளாவது. காங்கிரஸ் வந்து இதுல வந்து கொஞ்சம் துரோக வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் அது லாஸ் ஆகும், திமுகவுக்கு லாஸ் ஆகாது. திமுக வந்து கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்சி உறுப்பினர்களுக்காகவும் அவங்க தொடர்ந்து வேலை செய்வாங்கிறது தான் வந்து பழைய வரலாற்றுல இருந்து நமக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்ச விஷயம். ஆக இந்த கூட்டணி விஷயமாக ஸ்டாலின் கராராக வந்து ராகுலுக்கு சொல்லிட்டாரு. அது பிரகாரம் நடந்தாதான் வந்து இந்த தேர்தலை வந்து ஜெயிக்க முடியும் ரெண்டு பார்ட்டியும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாருன்னு பாக்குறோம். இதுக்கு ராகுலும் சரி காங்கிரஸ் மேலிடமும் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்தடுத்த ஆண்டுகளில் இதுல என்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத தொடர்ந்து கண்காணிப்போம். நன்றி, வணக்கம்.